காமெடி சீன் தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு கண்டினியூ மிஸ்டேக்லாம் இருந்துச்சு. யோகி பாபு சாருக்கு ஒரு இடத்துல தாடி பெருசா இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் யோசிக்கணும் வச்சாரு, இது நடக்குமா அது நடக்குமான்னு யோசிக்கிற மாதிரி தான் நடந்துச்சு. இந்த லேக் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லை. கமல் சாரையும் சிவாஜி சாரையும் காட்டும் போது ஒரு ஃபீல் வந்தது. காமெடியன்ஸை ஹீரோவா காட்டுறதுல அவரை சொல்ல தேவையில்லை. பொலிட்டிக்கல் வந்து இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் திங்ஸ் எதுவுமே அங்க ரிவீல் பண்ணிடக்கூடாது. ஹாப்பியா ஒரு படம் பார்த்த ஃபீலே கிடைக்கல. ஒரே நிக்கிற இடத்துல நிக்கும் போது போர் அடிச்சிடும். அது எப்படி போர் அடிக்காம காட்டலாம் போது அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஆமா நம்ம அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடிஞ்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருந்துச்சு எனக்கு. இது வரைக்கும் வந்த படங்கள் விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த கர்நாடிக் மியூசிக் பிளஸ் கானா வந்து மிக்ஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. காமெடி சீன் தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு என்ன 2 மணி நேரம் போட்ல இது பண்றது வந்து சில பேருக்கு கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து 10 பேரு ஒரு போட்ல போறாங்கன்னா எனக்கு வந்து 11ஆவது தான் ஒரு ஆளா போற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஓடிடில தான் மேக்ஸிமம் பார்த்தேன். ஆனாலுமே ஒரு ஹாப்பியா ஒரு படம் பார்த்த ஃபீலே கிடைக்கல. எனக்கு இந்த மூவில கிடைச்சிச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இந்த படம் பார்த்தப்ப எனக்கு பயங்கர ரிலீஃப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணிக்கோங்க. இல்ல எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனா ஒண்ணு யோசிச்சேன், படகுலேனா படம் எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் ஆனா அதை நான் யோசிச்சது தப்புங்கிற மாதிரியே படத்துல ப்ரூவ் பண்ணாங்க. அதுவும் அழகா இருந்தது. எல்லாமே நம்ம ரியலா ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த சில கேரக்டர் வந்து பர்சனலா அவங்க சுயநலமா யோசிக்கிறது எப்படிங்கிறத வந்து சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஆமா நம்ம அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடிஞ்சு. காமெடி செமையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்புதேவன் சாரோட ஸ்டைல் அது ஃபாலோ ஆயிருந்தது. அதே மாதிரி யோகி பாபு சார் ஸ்டைலும் ஃபாலோ ஆயிருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தது கேரக்டரா. படம் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் காமெடி மூவி தான். அது ட்ரைலர்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதோட வந்து இது விண்டேஜ்ல நடக்குது, அதாவது 1940s நடக்குது அப்படிங்கிறதுனால கரெக்டா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு டயலாகையும் பொலிட்டிக்கல் வந்து இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் திங்ஸ் எதுவுமே அங்க ரிவீல் பண்ணிடக்கூடாது. அட் தி சேம் டைம் அதை கலாய்க்கணும். அது சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்பட்டமா வந்து கலாய்க்கல. ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்து அந்த பிரச்சனையை அப்படியே சிம்பிளா அப்படி தூக்கி போட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்கு. ஆனா அதுக்குள்ள அவ்வளோ ஆழ்ந்த கருத்து சூப்பரா ரைட் பண்ணிருக்காரு டைரக்டர். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த இடையில நடக்கிற அந்த ஃபிளைட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு போகுது. அதுக்கான ரீசன் சொல்றாங்க, அதெல்லாம் ரிவீல் பண்ண படல. ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் படத்துல வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தேன். நான் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட், நான் ஃபிலிம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சிம்புதேவன் சாருங்கிறதுனால படத்தை பாக்குறதுக்காக வந்தேன். இங்க பார்க்கும்போது எனக்கு புதுசா இருந்த 2 விஷயங்கள் வந்து சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக். ஒரே போட்டு, அந்த போட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து வச்சு எடுக்கணும் போது ஒரே நிக்கிற இடத்துல நிக்கும் போது போர் அடிச்சிடும். அது எப்படி போர் அடிக்காம காட்டலாம் போது எந்தெந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. சொல்லவே வேண்டாம், டைரக்டர் சார் யூஸ்வலா காமெடியன்ஸை ஹீரோவா காட்டுறதுல அவரை சொல்ல தேவையில்லை. சூப்பரா காட்டியிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. 10 பேர் இருந்தாலும் அதையும் நல்லா கொண்டு வந்து ஒரு போர் அடிக்காம கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இப்போ பர்டிகுலரா சாங்ஸோட காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து பெரியவர், ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஒரு பேட்ரியாட்டிசம் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு அந்த இடத்துல. எனக்கு இதுல கமல் சாரையும் சிவாஜி சாரையும் காட்டும் போது ஒரு ஃபீல் வந்தது. அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் இந்த பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லாம இது புதுசா தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு போட்டுக்குள்ளேயே கதையை வச்சு இது பண்ற மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் அது நல்லாவே பண்ணிருக்காரு. எந்த இடத்துலயுமே போர்லாம் அடிக்கல. கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு கண்டினியூ மிஸ்டேக்லாம் இருந்துச்சு. யோகி பாபு சாருக்கே ஒரு இடத்துல தாடி பெருசா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சீன் பை சீன் அடுத்த சீன் வரும்போது தெரிஞ்சிச்சு, ஜம்ப் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு.
அப்புறம் அந்த பனியன் போட்டுட்டு வர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். கடல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பார், குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு 2-3 இடத்துல கண்டினியூ மிஸ்டேக் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கதையோட கோர்வையிலே இல்லாம அந்த ஃப்ளோல இல்லாம த்ரில்லிங்காக எக்ஸ்ட்ரா 2-3 விஷயங்கள் திரிச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். மற்றபடி போர் அடிக்கல. அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டதுனால இன்னும் கேட்சியா இல்லை. மேபி மறுபடியும் கேட்கும் போது அந்த மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப காமெடி பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொன்ன கான்செப்ட் லாஸ்ட் அவங்க சொல்ற அந்த கான்செப்ட் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்ச சீன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த சஸ்பென்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து கொஞ்ச நேரம் நான் சர்வைவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நடக்கும் நம்ம அட்லீஸ்ட் யோசிக்கணும் வச்சாரு, இது நடக்குமா அது நடக்குமான்னு யோசிக்கிற மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அது சின்ன போட் இல்லையா, எல்லாருமே கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே கூட இன்னொரு ஆளா சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவங்க எல்லாருமே நம்ம கூடயும் சேர்ந்து கான்வர்சேஷன் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இல்ல போர் எல்லாம் அடிக்கல. ஒரு 10 பேர் போறாங்கன்னா 11 ஆளா நம்ம வந்து போற மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாருமே நம்ம கூட வந்து கான்வர்சேஷன் பண்ற மாதிரி. இப்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆளுங்கள்லாம் இருக்கும்போது அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல பேசுறாங்க. ஸோ அது கூட நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியுது. ஒரு சில பேரோட ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம கூட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி போர் அடிக்கவே இல்ல, அதான் பிரச்சனை. போர் அடிக்கல. போர் அடிச்சாவது இவன் அழுதப்ப இதுக்கெல்லாம் வெளியில கூட்டிட்டு வரலாம். இல்ல சாங்ஸ் நல்லா இல்லைன்னா எல்லாமே நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் கேக்குற மாதிரி இருந்தது. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்ல எனக்கு வந்து பர்சனலா எந்த இடத்துல டச் பண்ணுச்சுன்னா, பர்சனலா நம்ம வந்து ரொம்ப ஒயில்டா நடந்துக்குவோம். இந்த கோவிட் டைம்ல நடந்துக்கிட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு சீன் அங்க வந்துச்சு. அது வந்து ஆமா உண்மைதான், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. எனக்கா என் பிள்ளைக்குன்னா என்ன மட்டும் தான் யோசிப்பேன், பக்கத்துல யோசிக்க மாட்டேங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஹாப்பி எண்டிங் கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் வந்து சிம்பிளா தான் இருக்கு ஷார்ட். அதுக்கு பின்னாடி ஒரு பூம் மியூசிக் போட்டுருக்கு. ஸ்லோவா இருக்கும்போது ஒரு மியூசிக் போட்டுடுறாங்க. அந்த மியூசிக் வந்து அதை வந்து எலிவேட் பண்ணி சூப்பராகவே படத்துல இருந்துச்சு. லாக் இருந்துச்சு, இல்லாமலாம் இல்ல. ஒரு சில இடத்துல லாக் இருந்துச்சு. அந்த லாக் வந்து அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் காமெடிங்கிறதுனால ஒரு சில விஷயத்த சொல்லிதான் ஆகும். அதை கரெக்டா சொல்லிருக்காங்க. நல்லா இருக்குது. டைரக்டர் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே ஃபுல்லா நம்ம கொண்டு வந்துட்டாரு. நமக்கு ஒரு கடல்ல இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. நமக்கு அது எப்பயுமே இருந்துட்டே இருக்காது. நல்ல நீங்க நல்ல கண்டென்ட் பார்க்கணும்னா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்ப எப்படி சொல்றதுன்னா, காமெடியும் இருக்கு, சீரியஸும் இருக்கு, உங்களுக்கு சோசியல் விஷயங்களும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அவர் ஆக்டிங் சூப்பர். உண்மையிலேயே நமக்கு என்னன்னா, இத்தனை நாள் ஒரு காமெடி பேட்டர்ன்ல ஒன்று பார்த்துருக்கோம், சீரியஸ் பட் இது அவருக்கே ஒரு புதுசா ஒரு சூப்பரா இருந்தது. நிறைய இருக்கு. நீங்க பாருங்க, படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல அவங்க பேசி இருக்கிற கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட். செகண்ட் ஹாஃப்ல நீங்க சீன்ஸ் படி தாண்டி கண்டென்ட்டாவே சூப்பரா பேசியிருக்காங்க. தனித்தனி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்படிலாம் இருந்ததா, இப்படி இருந்தாங்களா அப்படின்னு தான் யோசிச்சேன். ஏன்னா நம்ம படிக்கிற காலத்துல இவருங்க இப்படிதான், இவங்க அவ்வளவுதான், நம்ம புக்ல கான்செப்ட் தான் படிப்போம். மேக்சிமம் போனாலும் ரொம்ப ஹிஸ்டரிக்கு மேல போக மாட்டோம். பட் அவர் கொண்டு வந்திருக்காரு, நல்லா இருந்தது. எல்லாமே இருந்தது, எல்லாமே கலவைகள் அதிகம், எல்லாமே இருந்தது. இது கம்மி இது அதிகம்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே நீட்டா இருந்தது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு மதுமிதா மேம் ரொம்ப பிடிச்சது. ரீசெண்டா ஃபீல் பண்ண வச்சாங்க, சிரிக்கவும் வச்சாங்க. எனக்கு அந்த ப்ரொமோலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கணவர் வந்து கைதியா வேலை பார்க்கறான்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து இப்போ வந்து லாஸ்டா அவங்க ஒரு எமோஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஒன் ஆஃப் மை கிட், எனக்கு கிட்டே இருக்கும் போது ஃபீல் ஆச்சு, எனக்கு கனெக்ட் ஆச்சு.
எல்லாருமே அதான் சொல்ல நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இல்ல, பட் எம்எஸ் பாஸ்கரோட சார் இருக்கார்ல, அவரோட சீன்லாம் வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு அது கூஸ் பம்ப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சீன்லாம் இருந்துச்சு இடையில. அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே அப்படி தருங்க, அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இடையில ஒரு சொல்லமா தெரியல, அவர் இறந்துருவார் சீன்ல, மற்றவங்களுக்காக அவர் இறந்துருவார். அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு, அது உண்மையாவே டச்சிங்கா இருந்துச்சு. எல்லாருமே அவங்க கேரக்டரா அந்த கேரக்டராகவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரியல் கேரக்டர் தெரியல, அந்த அவங்க பண்ணியிருக்க கேரக்டராகவே தெரிஞ்சாங்க. போர் அடியில நல்லாவே இருக்கு. காமெடிலாம் இல்ல பெருசா. போர் அடிக்கல, ஆனா காமெடிலாம் எதுவும் கிடையாது. அந்த கதையோட கோர்வையில அப்படியே போகுது. யாரு அதுல 5 பேர் தான் போக முடியும், 6 பேர் தான் போக முடியும் அப்படின்றப்போ மீதி 2 பேர் 3 பேர் குதிக்கணும். அது யாரு, அது எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றது. இடையில அந்த தீவிரவாதினா யாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி ட்விஸ்ட்லாம் இருக்கு. போர் அடிக்காத மாதிரி நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருக்காங்க.